என்ன செஞ்சுக்கிறாங்க தெரியல. செய்யவே இல்லையா? வரமாட்டா. தாத்தாயா 2 பேரும் நம்ம வீட்டுக்கு மாட்டு கொட்டை போட்டாச்சு. ஆமா फ्रेंड्स. எலோ கத்த கிளி கதையா ஆயி போச்சு. 2 வருஷமா 3 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஆமா கருப்பா இருந்தாலும் நல்லா கருப்பா இருக்கு. ஹாய் फ्रेंड्स. எங்க போற? ட்ரூவா எங்க போற? சரி ட்ரூவா எங்கமா போற? ட்ரூவா எங்க போற? சரி யார் வீட்டுக்கு போற? யார் வீட்டுக்கு போற? ஆயா வீட்டுக்கு போறாரா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையனுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ ஃபங்க்ஷனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். அதுக்குள்ளே நான் மாமியார் ஆக போகிறேன். ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் தான். ஆமா. ஸோ ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் எல்லாருமே வருவாங்க. எல்லாரையும் போய் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான திங்ஸ் எல்லாம் மடிச்சு பேக் பண்ணி எடுத்து பேக்ல ரெடியாக வச்சாச்சு. ஸோ இப்போ ஜாலியாக கிளம்புறோம். போலாமா? போலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 7 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம்ல போறோம். போலாமா? என்னமா? போலாம் 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 ட்ரூவா போலாம். எதுக்குமா ஜாலியா இருக்கிற? தாத்தா பாக்க. தாத்தா வீட்டுக்கு. சரி போலாம் போலாம். சரி உனக்கு தாத்தா பிடிக்குமா ஆயா பிடிக்குமா? சொல்லு. தாத்தாயா 2 பேரும். இப்ப எது கேட்டாலும் 2 பேரும் சொல்லிடுறா. உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா அம்மா 2 பிடிக்குமா? பாப்பா அம்மா பிடிக்குமா? போலாமா? போலாம். சரி வாமா வாமா. வீட்டுக்கு போற வேலை ஒரு கடையை பார்த்து நின்று ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னா வீட்டில் வந்து நாங்கள் வரோம்னு சொல்லிட்டோம். அதனால சாப்பாடு வந்து செஞ்சு வைக்கிறேன்ட்டாங்க. இல்லைன்னா கடையில் சாப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் ரொம்ப பசி எடுக்குதா. இப்போ மணி 8 ஆகுது. எப்பவுமே சீக்கிரமா போவோம். இன்னைக்கு லேட்டாக போகிறதுனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம். ஓகே. இல்லைன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திட்டும். சாப்பிட்டு வரேன்னு சொல்லி தான் நான் செய்யாமல் இருந்திருப்பேன்ட்டு. வாங்கிட்டியா? சரியா பார்க்கலையா? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாரு. வாங்கியாச்சு. போலாம். செம குளிரு. தட்டி எழுப்பிட்டு வந்த ஷால ஃபுல்லா போட்டு போத்தி எடுத்துட்டு வந்தது. யஷிதா ஆயா வீட்டுக்கு வந்தாச்சு. அவரு ஆயா வீட்டுக்கு போலாம் போலாம்னாரு. போலாம் 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 ஜாலியா குஜியா வந்தாரு. வாங்க வாங்க போலாம். உள்ள போலாம் வாங்க. பேக்லாம் எடுத்துங்க. பேக் எடுத்துங்க. நான் உனக்கு இந்த தடவை இது மட்டும் தான் ஸ்நாக்ஸ் வாங்கி வர முடிஞ்சது. மம்மம்மா நான் சிஸ்டம் மம்மம் செஞ்சிரு பண்ணாத வர. சொல்லித்தான் வந்தேன். சொல்லிட்டு தான் வந்தாரு. நீ சொல்லவே இல்லையா? சொல்லித்தான் வந்தேன். சொல்லித்தான் வந்தேன். ஆயா விட்டு வரேன் தாத்தா விட்டு வரேன் சொன்னா இந்த மம்மா மம்மா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. போயிட்டு சாப்பிடுற வேலையை பாப்போம். பசி எடுக்குதா? பசிக்கு சொல்லி வரும்போது பஜ்ஜி வாங்கி தரணும் வந்தாரு. சரி கடையில வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா அப்புறம் சாப்பாடு செய்ய சொல்லட்டுமா? என்ன செஞ்சுக்கிறாங்க தெரியல. செய்யவே இல்லையா? நான் அரிசியும் நான் அட சொல்லிடுறேன். சாப்பிடுவோம் சேர்த்து வாங்கி வந்துருப்போம்ல. வாங்கி வந்துருக்கலாம். இத முன்னாடி சொல்ல வேண்டியதானே? நீ போனே அடிச்சிருக்கலாம். வரமாட்டா தலையாட்டு தாத்தா வந்து போது வந்து இல்ல கடையில வாங்கி வந்து வச்சுக்கிறாங்க போல. மாட்டா போக மாறிட்டாங்க போல. சொன்னா என்ன பண்ணுச்சு? திடீர்னு ஊருக்கு வரேன்னு சொல்லவே வந்து பார்சல் கட்டிட்டாங்க. நான் அரிசி வச்சு அரிசி போடலாம். காலைல வருவீங்க பண்ணீங்களா இட்லி சுடலான்னுட்டு அம்மா ஆயெல்லாம் வருவாங்க. அப்புறம் காலைல வச்சு சாதம் வச்சுட்டு இப்ப வந்து புரோட்டாவும் சால்னாவும் வாங்கி வந்திருக்காரு மாமா நைட்டுக்கு. அதானே? அதேதான். சரி சாப்பிடுங்க. ஓகே. யஷிதா ஹீட்டிங் சேலஞ்சா? வாங்கி வந்துட்டு ஆளுக்கு 2 பரோட்டா. உனக்கு ஹீட்டிங் சேலஞ்ச் வரையா? சரி சரி. ரசம் இருக்கா? ரசம் சோறு சாப்பிட வேண்டியதா? சிப்ஸ் வாங்கி வந்துருக்க சைட் டிஷ்க்கு ரசத்துக்கு வச்சு சாப்பிட வேண்டியதா? சரி ஓகே. காலையில பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில நம்ம வீட்டுல ஒரு புது வரவு இருக்கு. அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் காலையில நான் ஒரு புது வரவு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கண்ணுக்குட்டி வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அதுதான் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மாட்டு கொட்டை போட்டாச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், புதுசா மாட்டு கொட்டை போட்டிருக்கோம். லாஸ்ட் டைமே மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நாங்க. ஸோ மெட்டீரியல் இறக்கி வச்சோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலையை கிளம்பிட்டோம். ஸோ ரெண்டு நாளே 3 நாளே ஆச்சுன்னு சொன்னார் அப்பா கொட்டை போகிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாட்டு கொட்டை போகிறதுக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா, மாட்டு கொட்டை போட்டணும் வருஷ கணக்கு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டைலாம் போட்டு தராங்க. ஆமாம், ஸோ அவங்களும் போட்டு தராங்க, உங்களுக்கு சான்சன் ஆயிடுச்சுலாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தருவாங்கன்னு எலவு கத்த கிளி கதையே ஆகி போச்சு. ஏன்னா வெள்ளம் வந்து 3 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஆமா, வெள்ளம்லாம் வந்து நம்ம தூண்லாம் அரிச்சிட்டுலாம் போயிடுச்சு, மக்கி போயிடுச்சு. அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோளை போட்டுருந்தோம் இல்லையா, சோளெல்லாம் மக்கி போயிடுச்சு. அது வரைக்கும் கொட்டை போடவே இல்லை. நீங்கள் போட்டு தரும்போது போடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா காசு போட்டு கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. சூப்பரா போட்டாச்சு. ஆமா, இதுல வந்து ஓடுல இங்க பாருங்க, இது வந்து ப்ளூ கலர் ஓடு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சைடு மரப்புக்கு மேல வந்து ஒயிட் கலர் ஓடு போட்டிருக்காரு. பேபியை கூட்டு போனாரு. அதாவது சம காமெடி. இவரை கூட்டு போனதுக்கு என்ன பண்ணிட்டு வந்தாரு, போய் காஸ்ட்லியா வந்து கணக்கு எழுதிட்டு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு. ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கூட்டு போனா ஏதாவது விலைகளை கம்மியா பேசுறது, கணக்கு கரெக்டா பாக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் துணைக்கு கூட்டு போனோம். இவரு போயிட்டு இல்ல மாமா இது போடக்கூடாது மாமா அது போடணும் மாமான்னு சொல்லிட்டு போய் அதிகமா பில்லு போட்டு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாலாம் பில்லு போடல, இது வேலை குவாலிட்டியான பொருளா வாங்கி போட்டிருக்கோம். அதுதான் குவாலிட்டி இல்லாம போட்டா சீக்கிரமா துரு பிடிச்சிரும், அதனால ஃபர்ஸ்ட் குவாலிட்டில போட்டிருக்கோம். ஓகே, சோ எல்லாமே என்ன கூட்டமானா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வாங்குவேன். அதனால தான் இவரு போனாருன்னா வச்சுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது இந்த துணி ட்ரெஸ் வாங்க போனாலும் 500 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினா இவரு போய் 1500 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லிட்டு எப்பயுமே பாப்பாரு. ஸோ எப்பயுமே எந்த ஒரு இது எடுத்தாலுமே அது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாரு. அது ஒரு நல்ல கேரக்டர் தான், அது தப்பு சொல்ல. செலவு அதிகமா வச்சுட்டு என்ன பண்றது. சரி பரவாயில்லவா, நம்ம கொட்டை பார்க்கலாம். தரமா போட்டாச்சு, பிரிச்சு போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் நம்ம மாட்டுக்கொட்டாவோட என்ட்ரன்ஸா. ஆமா, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து தடுப்பு போட்டு குட்டியா இருந்தது. இப்போ கொஞ்சம் 2 பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த தூணை விட்டு அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, பரவாயில்ல, கொஞ்சம் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா கொட்டை போட்டாச்சு. ஸோ எப்படின்னா அப்படியே ஓடு போட்டு ஒரு பக்கம் மட்டும் மரப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப வந்து எல்லாம் சுற்றியும் வந்து நம்ம ஷீட் போட்டோன்னா ரொம்ப அனலாக இருக்கும், வெளிச்சம் வராது. அதுக்கப்புறம் மாடு வந்து சாணம்ல வந்து யூரின் போனால் கூட காயாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 3 பக்கமும் ஃப்ரீயாக விட்டாங்க. ஒரு பக்கம் மட்டும் ரோடு சைடுன்றதுனால மரப்பு போட்டாங்க. ஸோ எங்கள் பழைய கொட்டை இருந்ததுல, அந்த கொட்டை கழியை எடுத்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு போட்டுருக்காங்க. தடுப்பு போட்டாச்சு. ஏன்னா கண்ணுக்குட்டி மாடு வெளியே போகக்கூடாது, வேற எந்த மாடும் உள்ள வரக்கூடாதுல்ல, அதனால அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ஒரு பக்கம் மட்டும் போடலாம்னு சொல்லின்னு இருக்காங்க, போடுவாங்க. ஸோ இன்னும் என்ன பண்ணணும், இதுக்கு மண்ணுலாம் அடிக்கணும். கொஞ்சம் தரெல்லாம் பள்ளமாக இருக்குல்ல, அந்த தூணு புடுங்கின இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் இடம் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம அழகாக மண்ணு கொட்டி லெவல் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃபேன் போறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஃபேன் ஊக்லாம் போட்டாங்களா? மாட்டு கொட்டைக்கு ஃபேன் போடலாம், கொசு கடிக்காம இருக்கும்ல, சோ அதுக்காக ஃபேன் ஃபியூச்சர்ல போறதா போடலாம். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி புது வரவா அப்படியே ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கு பாருங்க. இந்த சைடு அவங்க அம்மா படுத்துட்டு இருக்கு. சோ இந்த சைடு வந்து கருப்பு மாடு தான் வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டுருக்கு. ஆமா, அப்படியே உங்க குட்டி ஜெராக்ஸ் பார்க்கலாமா? என்ன பேபி, நம்ம தூண்டில அங்க இருக்குது, மீன் பிடிக்க போலாமா? ஆமா, ரெடியா இருக்குது. லாஸ்ட் டைம் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தோமே, ஊக்குல இருக்குதா போல, எல்லாமே தான் இருக்கும். மீன் பிடிக்க போலாம் பேபி. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற வீடியோ போடுங்க, தந்தூரி சிக்கன் பண்ணுங்க, அம்மா வீட்டுக்கு போய் தந்தூரி பண்ணுங்க, 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைமே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்தோமா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஆமாம், இப்போ ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாலே இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து இங்கே இருக்கிறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொரு டைம் ஃப்ரீயான பிறகு வந்து எல்லாமே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்ப நாளாக கடலூர் போய் ஒரு பெரிய மீன் வாங்கிட்டு வந்து மீன் சுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டே இருந்தோம். கடைசியில் வந்து பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் டைம் வரோம், முழு தந்தூரி பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபிஷ் வறுத்து சுட்டு சாப்பிட்றோம். என்னென்னலாம் பண்ண முடியுமோ. சரி, ஹாய் குட்டி பையா. சரியான அழகுப்பா, கருப்பா இருந்தாலும் கருப்பு கிடையாது பேபி, இது ஒரு அந்த ப்ரௌன் கலர் இருக்கு. அந்த முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பேர் அழகு அப்படியே ஒயிட், அந்த கலர் சூப்பரா இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புது கண்ணுக்குட்டி.
நல்லா அழகாக இருக்காரு. காலை கண்ணுக்குட்டியாண்ணா ம் கொட்டை கண்ணுக்குட்டி போட்டுருந்தோன்னா வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். காலை கண்ணுக்குட்டி வந்து போட்டிருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கண்ணுக்குட்டி சூப்பராக கொட்டா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக கொட்டா போடணும்னு சொன்னாங்க, கொட்டா போடாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஆசை என்னன்னா ஃபுல்லாக வந்து சுத்து மதில் வந்து போடணும். சுத்து மதில் போட்டு அழகாக ஒரு கேட்டு போட்டோன்னு வச்சுக்காம பக்காவாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா பண்ணலாம். ஓகே ஓகே. அப்புறம் நம்மளோட சாத்துக்குடி மரத்துல நல்லா பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா பூவே பூக்காது, எங்கேயாவது 1-2 தான் பூக்கும், ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்குது. இந்த டைம் வந்து மேலே ஃபுல்லாகவே பூ பூத்துருக்கு. இந்த பூவரச மரம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டாங்களா? பூவரச மரம் வந்து நிழலாக இருந்தது, அதனால பூ பூக்காமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ கொஞ்சம் விட்டு இருக்கு நிறையா. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூ நிறைய பூத்துருக்கு. ஆனால் எல்லாம் மேலேயே இருக்கு பேபி. மேலே தான் காய் காய்க்கும். அப்புறம் நல்ல இலை இந்த துளிர் வர்றதெல்லாம் சாத்துக்குடி மரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வீட்டில் இந்த சம்மருக்கு சாத்துக்குடி ஜூஸ் நம்ம வீட்டிலே பறிச்சு போட்டுடலாமா? அது காய்க்கட்டும், அப்புறம் பார்ப்போம். காய்க்கும் பேபி. இங்கெல்லாம் துளிர் இலை வந்துருக்குல்ல, இதெல்லாம் இதுக்கப்புறம் பூ பூக்கும். இது ஃபுல்லாவே ஆமாம், புதுசாக துளிர் வந்தாலே பூ பூக்கும். மாமரம் கூட நல்லா பூ பூக்குது. என்ன ஒன்று எங்கள் அம்மா மாட்டை கட்டி வீணாகிட்டாங்க மரத்தை. மாடு நல்லா காய் காய்ச்சிது பேபி. அது நல்லா பெருசு பெருசாக நீட்டு காய். என்ன பண்ணிட்டாங்க, மாடு கட்டி மாடு கட்டி இந்த மாமரமும் காய்க்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல இலை விட்டு இருக்குன்னு பூலாம் பூக்கல. காய் வச்சா நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் காய் ஆனா இப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமா தான் இருக்கு. காய் வச்சாலும் வைக்கல சொல்ல முடியாது. ஏன்னா வேப்ப மரம் இலைலாம் கொட்டிடுச்சு. இதுக்கப்புறம் வேப்ப மரத்துல கொழுந்து இலை வந்து பூலாம் பூக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் எல்லாமே மரம்லாம் காய்க்க ஆரம்பிக்குமே. அப்புறம் ஏதோ சீத்தாப்பழம் கூட பூ பூத்துக்கு சொன்னாங்க அம்மா. சீத்தா மரமா? ஆமா, போன வாரம் வரும்போது வெறும் பிஞ்சா இருந்தது. கத்திரிக்காய் செடியில காய கண்ணுக்கு தெரியல, இலைதான் இருந்தது. இப்போ பார்த்தா கண்ணுக்கு ஃபுல்லா காய் தான் தெரியுது பேபி. ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா பெருசா ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே இது பெருசாகும் பேபி. நல்லா செமையா காய்ச்சிருக்கு கத்திரிக்காய். எல்லா பக்கமும் கத்திரிக்காய் செடி நல்லா காய் விட்டு இருக்குப்பா. எல்லா செடியிலயும் காய் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊரு போத்து கட்டி முடிச்சிரும். எல்லாமே நாட்டு கத்திரிக்காய். கத்திரிக்காய் செடி எல்லாம் காய் வச்சிருச்சே. குண்டு குண்டு கத்திரிக்காய் இங்க பாரு, நல்ல கலர்ஃபுல்லா. இதெல்லாம் நல்ல கலரா இருக்கு சரிங்களா? எல்லா செடியிலயும் காய் இருக்கு போல இருக்கு. தக்காளி பழமும் பழுக்க ஆரம்பிச்சிச்சு போல இது. தக்காளி நிறைய பறிச்சிட்டாங்களா அம்மா? பழுக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். மிளகாவும் காய்க்குது சரிங்களா? பூ நிறைய வச்சிருக்குல, சூப்பரா வந்துருச்சு. மிளகாய் செடியில இப்பதான் பூலாம் நிறைய வச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் தான் காய் நிறைய காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நிறைய பூ இருக்கு ஃபுல்லா. அதுல காய் நல்லா விட்டுருச்சுல, நிறைய காய் காய்ச்சிருக்கு. பரவாயில்ல. போன வாரம் வரும்போது இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் அப்டேட் ஆகுது, வேற என்ன. ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகாவுமே நல்லா ஹைட் வளர்ந்துருச்சு. அதுக்குள்ள ஏன் ஹைட் வந்தது பாரு, இந்த மிளகா செடியே வந்துருச்சு. நல்ல ஹைட்டா வளர்ந்துச்சு. அங்க பாரு, இந்த வாழை மரத்தை பாரு. வாழை மரம் வெட்டிட்டாங்க, அது கொஞ்சோண்டு போயிட்டு காய் தார் விட்டுருச்சு. அதுக்குள்ள பெரிய மரமா ஆகி முறிஞ்சு விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு நல்லா வந்தப்போ. அதுக்கப்புறம் அதை வெட்டினாங்களா, அதுல இருந்து அப்படியே கொலை விட்டுருச்சு. சரி, அவ்வளோதான் பேபி. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தாச்சு. அந்த செடி நிறைய தக்காளி பழமா இருக்கு பாரு. பறிச்சிடலாமா? தக்காளி பழமா? என்ன சொல்ற? இங்க பாரு. ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பறிச்சிடலாம்ல இதை. தக்காளி பழம் இங்க பாருங்க, இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்கு பெரிய பழம். தக்காளி பழம் அப்படியே வந்து பழுத்து போயிருக்கு. அம்மா விட்டு வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா தக்காளி பழம் இருக்கு. ஆயா ஊர்ல இருந்து வரேன்னு இருக்காங்க, அம்மாவோட அம்மா. ஸோ அவங்களுக்கு கொடுத்தாலும் போவாங்க. ஏன்னா எனி டைம் பொண்ணே ஆட்டை போட்டு போனா சரிப்பட்டு வராதுல்ல. அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு கொடுப்பாங்க. எங்க சித்தி வந்தா சித்திக்கு கொடுப்பாங்க. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நம்ம மட்டும் ஆட்டியை போடணும்னு ஆசைப்படக்கூடாது. ஸோ அதனால இந்த தடவை நான் எதுவுமே பறிக்கல, அப்படியே விட்டுட்டேன். நான் ஏன்னா போன டைம் தான் வந்து நான் பறிச்சுட்டு போனேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செடி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாடெலாம் கண்ணு போட்டு மாட்டுக்கொட்டெல்லாம் கட்டிட்டாங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போகிறோம். பாய்.